ஹலோ எவ்ரிவன், நான் உங்களோட முத்துக்குமார். ஐ ஹோப் கண்டிப்பா எல்லாருமே நல்லா இருப்பீங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஐஃப்ரேம் டேக்னா என்ன? தென் லிஸ்ட்ல என்ன மாரி டைப் ஆஃப் டேக் இருக்குங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஐஃப்ரேம் டேக் அப்படின்னா என்ன? என்ன பர்ப்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்ப நம்மளோட வெப்சைட் இருக்கு. நம்ம வெப்சைட்டுக்குள்ள இன்னொரு வெப்சைட்ட எம்பெட் பண்ணணும். அதாவது கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஐஃப்ரேம் அப்படிங்கிற ஒரு டேக் யூஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இதை எப்படி நம்ம ரியல் டைமா பண்ணலாங்கிறத இப்ப நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இதுக்காக நான் ஃபர்ஸ்ட் திங் என்ன படிக்கிறேன்? ஒரு index.html அப்படிங்கிற ஒரு HTML பேஜை ஓபன் பண்ணிருக்கேன். இதுக்குள்ள ஒரு பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாடிங்கிற ஒரு டேக்குக்குள்ள நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் ஐஃப்ரேமுக்கான சின்டெக்ஸ் என்ன அப்படின்னா, ஐஃப்ரேம் அப்படிங்கிறது அதுக்கான சின்டெக்ஸ். இதுல என்ன கொடுக்கணும் அப்படின்னா, நமக்கு எஸ்ஆர்சி அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் வரும். எஸ்ஆர்சினா என்ன? சோர்ஸ். இது என்ன பர்பஸ்க்காக நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அடிஷனலா ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம கொண்டு வரதுக்காக, அதாவது எந்த வெப்சைட்டை நீங்க எம்பெட் பண்ண போறீங்க. ஸோ அப்ப அந்த வெப்சைட்டோட யூஆர்எல் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நீங்க எம்பெட் பண்ணும்போது எல்லா வெப்சைட்டும் எம்பெட் ஆகுமா அப்படின்னா, கண்டிப்பா சொல்றேன், எம்பெட் வந்து ஆகாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு வெப்சைட்டை நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் நான் கொடுக்குறேன். இப்போ இன்ஃபோசிஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வந்து நம்ம எம்பெட் பண்ணி பார்ப்போம். இது எம்பெட் பண்றதுக்கு இந்த வெப்சைட்டோட யூஆர்எல் இருக்கு பாத்தீங்களா, அந்த யூஆர்எல் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு உங்களோட அந்த எஸ்ஆர்சி கொட்டேஷன்ல நீங்க கொடுத்துட்டு உங்களோட அவுட்புட்ட போய் நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் இத ரன் பண்றேன். ரன் பண்றதுக்கு இந்த இடத்துல கோ லைவ்னு இருக்கும். அந்த கோ லைவ் அப்படிங்கறத நான் என்ன பண்றேன், குடுத்தா எனக்கு பிரவுசர்ல ரன் ஆகுது. ஆனா அந்த வெப்சைட்னா எம்பெட் ஆகல. பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், எல்லா வெப்சைட்டும் உங்களுக்கு எம்பெட் ஆகுமானா கண்டிப்பா சரி எம்பெட் ஆகாது. அப்படி ஒருவேளை எம்பெட் ஆகலனா இந்த மாதிரி ரெஃப்யூஸ் டூ கனெக்ட் அப்படிங்கிற மாதிரி டிஸ்ப்ளே ஆகும். சரி, ஓகே. இப்போ நம்ம எம்பெட் ஆகக்கூடிய ஒரு சில வெப்சைட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஆனா நீங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, இந்த மாதிரி எம்பெட் ஆகுச்சுன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட் வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸோ ஒருவேளை எம்பெட் ஆகலாம், உங்களுக்கு வந்து அந்த வெப்சைட் வந்து டிஸ்ப்ளே ஆகாது. ஓகேவா? சரி, இதுக்காக நான் என்ன பண்றேன்னா, ஜஸ்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பூட்ஸ்டாப் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரி, இந்த பூட்ஸ்டாப் வெப்சைட்டை நான் என்ன பண்றேன், இதோட யூஆர்எல் வந்து நான் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு இப்போ இதை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், கொட்டேஷன்ல நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ குடுத்துட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இப்ப நம்ம செக் பண்ணலாம். இதுக்காக நான் வந்து அகைன் இத நான் வந்து ரன் பண்ண போறேன். ரன் பண்றதுக்கு இந்த போர்ட்ட நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அகைன் நான் வந்து ஓப்பன் பண்றேன். நான் அத க்ளோஸ் பண்ணிட்டு அகைன் நான் இது பண்ணியிருக்கேன். அதனால தான் எனக்கு என்ன ஆகலாம், இந்த மாரி வந்து டிஸ்ப்ளே ஆகுது. சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் யூடியூப்போட, அதாவது நம்ம பூட்ஸ்டாப் வெப்சைட் குடுத்துருக்கோம். அந்த பூட்ஸ்டாப்போட வெப்சைட்னா எனக்கு வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்கு. சரி, இப்ப நான் என்ன பண்றேன், இத நான் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு, இந்த பூட்ஸ்டாப் இப்ப இந்த ஐஃப்ரேம் இருக்கு பாத்தீங்களா, அதோட ஹைட், விட்த்த நீங்க இன்கிரீஸ் பண்ணதா தாராளமா நீங்க வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல ஹைட் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட்ட யூஸ் பண்ணிட்டு, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 400 பிக்சல் வேணும் அப்படின்னு குடுக்குறேன். அதே மாரி விட்த்ல என்ன பண்றேன், ஒரு 400 பிக்சல் வேணும் அப்படின்னு நான் வந்து குடுக்குறேன். எனக்கு என்ன ஆயிரும், ஹைட் விட்த் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இன்கிரீஸ் ஆயிருக்கா. முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். அந்த பூட்ஸ்டாப்போட ஹோல் வெப்சைட்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து எம்பெட் ஆயிரும். ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இந்த ஐஃப்ரேமை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, நீங்க ஆக்சுவலா லைக் வந்து இந்த கம்பெனிலாம் வந்து பார்த்திருப்பீங்க. அதாவது கூகுள் மேப்லாம் இருக்கும். அந்த மாரி கூகுள் மேப்ப கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஐஃப்ரேம் யூஸ் பண்ணி தாராளமா நீங்க எம்பெட் வந்து பண்ண முடியும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எல்லா வெப்சைட்டையும் எம்பெட் பண்ண முடியும்னா, இப்ப வாட்ஸ்அப், யூடியூப் இருக்கலாம். இதெல்லாம் வந்து எம்பெட் பண்ண முடியுமா? இதெல்லாம் நீங்க வந்து எம்பெட் வந்து பண்ண முடியாது. ஆனா யூடியூப்ப நீங்க எம்பெட் பண்ணீங்கன்னா, யூடியூப்ல இருக்கிற வீடியோவ நீங்க தாராளமா வந்து எம்பெட் பண்ணிக்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன், யூடியூப் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம நான் ஓப்பன் பண்றேன். இப்ப இந்த யூடியூப்ல ஏதாவது ஒரு வீடியோ வந்து நான் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ நான் வந்து எடுக்கிறேன். இந்த வீடியோ ஜஸ்ட் நான் ஸ்டாப் பண்ணிட்டு, இதுல ஷேர்ன்னு ஒரு பட்டன் இருக்கா? அந்த ஷேர்ங்கிற பட்டன குடுத்தீங்கன்னா, இந்த இடத்துல எம்பெட்ன்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த எம்பெட்ங்கிறத நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா, இந்த வீடியோவ நம்மளோட வெப்சைட்ல எம்பெட் பண்றதுக்கு இங்கேயே ஒரு கோட் வந்து குடுத்திருப்பாங்க. இங்க இருக்கா? இந்த கோட நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க, இத குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த யூடியூப் வீடியோ உங்களோட வெப்சைட்ல எம்பெட் ஆயிரும். இப்ப பாருங்க, நான் போய் அவுட்புட் போய் நான் செக் பண்றேன். எனக்கு என்ன இருக்கு, அந்த யூடியூபோட வெப்சைட்ல உள்ள அந்த வீடியோ வந்து இங்க எம்பெட் ஆயிருக்கா? இங்கேயே உங்களுக்கு என்ன ஆகும்னா, ப்ளே வந்து ஆகும். ஓகேவா? புரியுதா? இந்த மாரி நீங்க எத்தன வீடியோனாலும் சரி, நீங்க தாராளமா என்ன பண்ணிக்கலாம், எம்பெட் வந்து பண்ணிக்கலாம். சரி, இப்ப யூடியூப் வீடியோ எம்பெட் பண்ண எனக்கு புரிஞ்சுது. இருந்தாலும் நீங்க வந்து கூகுள் மேப்பே எம்பெட் பண்ணலாம்னு சொன்னீங்களா? அப்ப அதை எப்படி பண்றது அப்படின்னா, கூகுள் மேப்ப நீங்க எம்பெட் பண்ணதா இருந்தா என்ன பண்ணுங்க, இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கூகுள் மேப் வந்து நீங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்ப நான் கூகுள் மேப் வந்து நான் ஓப்பன் வந்து பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு என்ன லொகேஷன் வேணும்? இப்ப நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது வந்து லொகேஷன்ஸ் வந்து நான் குடுக்குறேன். இப்போ காந்திபுரம் அப்படிங்கிற ஒரு லொகேஷன் இருக்கு. நான் அந்த காந்திபுரம் லொகேஷன குடுத்தேன்னா, இங்க ஷேர் ஐகான் இருக்கா? இங்க மேல உங்களுக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட கம்பெனியோட லொகேஷன் குடுக்கலாம். உங்களோட கம்பெனி நேம சர்ச் பண்ணிக்குவேன். நான் காந்திபுரம்ங்கிறத குடுத்துட்டு ஜஸ்ட் ஷேர் குடுத்தேன்னா, இந்த இடத்துல எம்பெட் எ மேப்ன்னு ஒரு ஆப்ஷன் வரும்.
இந்த எம்பெடிய மேப் அப்படிங்கிறத குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஆகும், இந்த மேப்ப எம்பெட் பண்றதுக்கான லிங்க் எல்லாம் இங்க மேல வரும். இத நீங்க என்ன பண்ணா, காப்பி பண்ணிட்டு, உங்களோட கோட்ல போய் நீங்க குடுத்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், இந்த Google மேப்ப உங்களோட இதுல நீங்க தாராளமா வந்து எம்பெட் வந்து பண்ணிக்கலாம். இது எல்லாமே அடிஷனலா இருக்கிறது எல்லாமே அது வந்து ஃபியூச்சர். இந்த YouTube வெப்சைட்ல ஐ மீன் அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த வித் ஹைட் குடுத்திருப்பாங்க. SRCல அந்த வீடியோட URL வந்து இருக்கும். இப்ப போய் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எனக்கு என்ன இருக்கு? காந்திபுரம் அப்படிங்கிற அந்த லொகேஷன் வந்து Google மேப் வந்து எம்பெட் ஆயிருக்கா? ஏன்னா இதுதான் நீங்க ரியல் டைமா ஆக்சுவலா பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நெறைய கம்பெனி வெப்சைட்லாம் வந்து பார்த்திருப்பீங்க. அந்த கம்பெனியோட லொகேஷன் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு அந்த கம்பெனியோட Google மேப் வந்து இந்த இடத்துல எம்பெட் ஆயிருக்கும். ஓகேவா? சோ கண்டிப்பா சரி. இத நீங்க என்ன பண்ணிக்கலாம், இங்க இருந்தே எந்த லொகேஷன் வேணுமோ நீங்க வந்து பார்த்துக்கலாம். இல்ல Google மேப்னா நீங்க இங்க இருந்து ரீடைரக்ட் பண்ணி நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப ஐஃப்ரேம் டேக்னா என்ன அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லாருக்கும் வந்து புரிஞ்சிருக்கும். ஐஃப்ரேம நம்ம மொத்தம் 3 இதுகள்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அகைன் நான் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு வெப்சைட்ட நீங்க எம்பெட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். YouTubeல உள்ள வீடியோ நீங்க எம்பெட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தென் என்ன Google மேப்ப எம்பெட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த வீடியோ வந்து பார்த்தா மட்டும் புரியாது. நீங்க என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் நீங்க வொர்க் அவுட் வந்து பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும். அண்ட் தென் வந்து என்னன்னா, நம்ம லிஸ்ட் பத்தி தான் பார்க்க போறோம். லிஸ்ட்ட பொறுத்தவரைக்கும்னா மொத்தம் 3 டைப் இருக்கு. சோ பொதுவா லிஸ்ட்ங்கிறத நீங்க வந்து என்ன மாரி கேட்டகரிஸ் வந்து பிரிக்கலாம் அப்படின்னா, ஒண்ணு என்னன்னா அன்ஆர்டர் லிஸ்ட். சோ அத யூஎல்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு என்ன ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப யூஎல்னா என்ன? அன்ஆர்டர் மீன்ஸ் உங்களுக்கு ஆர்டரிங்கா இல்லாம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு புல்லட் பாயிண்ட்ஸ்ல வரும். டாட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்கொயர், சர்க்கிள் இந்த மாரி ஷேப்ல வரும். ஆர்டர் லிஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, உங்களுக்கு வந்து நம்பர் ரோல வந்து டிஸ்ப்ளே ஆகும். நம்பர், அப்புறம் லெட்டர், அப்புறம் ரோமன் லெட்டர் இந்த மாரி மாடல்ல நம்ம வந்து எடுத்துப்போம். இதோட சின்டாக்ஸ் பொதுவா இத எங்க நீங்க வந்து யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் இந்த மெனு பார்லாம் இருக்கு பார்த்தீங்களா? ஹோம், அபௌட், கான்டாக்ட் இந்த மாரி. இந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், மெனு பார கிரியேட் பண்றதுக்கு அன்ஆர்டர் லிஸ்ட்ட வந்து நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா, யுஎல் அப்படிங்கிறது தான் அதோட சின்டாக்ஸ். யுஎல் மீன்ஸ் அன்ஆர்டர் லிஸ்ட். இப்ப இதுக்குள்ள அந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையும் நீங்க கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹோம் அப்படிங்கிறத கொண்டு வரணும், அபௌட்ங்கிறத கொண்டு வரணும். எல்ஐ அப்படிங்கிற ஒரு டேக்க நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்ஐனா என்னன்னா லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ்னு சொல்லுவாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், ஹோம் அப்படிங்கிறத வந்து குடுக்குறேன். தென் வந்து பார்த்தோன்னா, இன்னொரு ஒரு எல்லை வந்து கிரியேட் பண்ணிட்டு, இந்த இடத்துல அபௌட் அப்படிங்கிறத நான் குடுக்குறேன். ஸோ குடுத்துட்டு போயிட்டு, என்னோட அவுட்புட் வந்து நான் செக் பண்ணேன் அப்படின்னா, இந்த இடத்துல எனக்கு டிஸ்ப்ளே ஆயிருக்கா? அதாவது ஹோம், அப்புறம் தென் வந்து பார்த்தோன்னா, அபௌட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு டிஸ்ப்ளே ஆயிருக்கும். ஓகேவா? இந்த மாரி நீங்க எத்தன மெனு பார்ஸ் வேணுமோ, நீங்க தாராளமா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எல்ஐ அப்படிங்கிற ஒரு டேக்க குடுத்து நீங்க தாராளமா கிரியேட் வந்து பண்ணிக்கலாம். ஆனா இத வந்து நம்ம ஹரிசாண்டலா கொண்டு வரணும் அப்படின்னா, நீங்க அதுக்கு சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி மட்டுமே நீங்க வந்து பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? ஃபைன். இப்ப இந்த யுஎல் டேக்னா என்னங்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதே மாரி இன்னொரு ஒரு டேக் இருக்கு. அதுதான் என்ன ஆர்டர் லிஸ்ட். ஆர்டர் லிஸ்ட்னா என்னன்னா, ஓஎல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணாங்க. இதுலயும் வந்து லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ நீங்க கொண்டு வரணும்னா, எல்ஐ அப்படிங்கிற ஒரு டேக்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஹோம்ன்னு குடுக்குறேன். இப்ப மறுபடியும் அகைன் வந்து எல்ஐன்னு குடுத்துட்டு, கான்டாக்ட் அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து நான் குடுக்குறேன். இதோட அவுட்புட் வந்து இனிஷியல் பேஸ்ல உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நம்பர் ஃபார்மட்ல உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். இத பொறுத்தவரைக்கும் டாட் அப்படிங்கிற ஒரு ஃபார்மட்ல வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். அண்ட் இந்த நீங்க நம்பர் ஃபார்மட்ட நீங்க மாத்துறதா இருந்தா, நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதுல போயிட்டு நீங்க தாராளமா ஒரு ஆட்ரிபியூட்ட யூஸ் பண்ணி கூட நீங்க சேஞ்ச் வந்து நீங்க பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எப்படி மாத்தணும் அப்படின்னா, டைப் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட்ட யூஸ் பண்ணி மொத்தம் 5 வேல்யூ இருக்கு. ஒண்ணு என்ன நீங்க 1ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இனிஷியல் செட் அதாவது நம்பர்ல தான் டிஸ்ப்ளே ஆகும். அதாவது டிஃபால்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே வந்து நீங்க அடுத்த செட் ஆஃப் கேப்பிட்டல் லெட்டர் ஏன்னு வந்து குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஆகும்? அவுட்புட்ட பொறுத்தவரைக்கும் லெட்டர் ஃபார்மட்ல அதாவது கேப்பிட்டல் லெட்டர்ல உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும். இப்ப ஏபின்னு வந்து டிஸ்ப்ளே இருக்கா? சேம் அதே மாரி தான். இப்ப இந்த இடத்துல நான் வந்து ஸ்மால் லெட்டர் ஏல குடுத்தேன்னா என்ன ஆகும்னா, எனக்கு வந்து அதே தான். லெட்டர் வந்து என்னன்னா, ஸ்மால் லெட்டர்ல வந்து எனக்கு டிஸ்ப்ளே ஆகும். இங்க அவுட்புட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தெரியும். சேம் அதே மாரி இப்ப அதுக்கும் கீழ இன்னொரு ஒரு வேர்ட் இருக்கும் 2. அதான் என்ன கேப்ஸ் ஐ அப்புறம் வந்து ஸ்மால் ஐ. இப்ப நான் கேப்ஸ் ஐல குடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரோமன் லெட்டர்ல கேப்ஸ்ல வந்து டிஸ்ப்ளே ஆகும். அதே மாரி ஸ்மால் லெட்டர் ஐல குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஆகும்? சேம் அதே விஷயம் தான். ரோமன் லெட்டர் என்னன்னா, உங்களுக்கு வந்து ஸ்மால் லெட்டர்ல வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், தாராளமா டைப் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி, அதோட டைப்ப நீங்க வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். இது கூட இன்னொரு ஒரு ஆட்ரிபியூட்டும் நீங்க அடிஷனலா வந்து குடுக்க முடியும். அதுதான் என்னன்னா, ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட். இந்த ஸ்டார்ட் ஆட்ரிபியூட் வந்து எதுக்காக நீங்க யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, அதான் ரோமன் லெட்டர் இப்ப எனக்கு இனிஷியலா எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வேணா ஐக்கு பதிலா 1ன்னு குடுக்குறேன். அப்பன்னா உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் வந்து தெரியும். நீங்க ஸ்டார்ட்ல இருந்து எனக்கு ஒரு 100ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு டேட்டாவ குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஆகும்? ஸ்டார்ட் ஆகுற நம்பர் என்ன 100 அப்படிங்கிற நம்பர்ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஃபைன். இப்ப அடுத்தது இதே மாரி உங்களுக்கு இதுலயும் மாத்த முடியுமா அப்படின்னா, நீங்க தாராளமா வந்து மாத்திக்கலாம். இப்ப இதுலயே வந்து நீங்க டைப் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட்ட யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா, உங்களுக்கு சர்க்கிள் வேணும், இல்ல வந்து இந்த ஸ்கொயர் வேணும் அப்படிங்கிறத நீங்க தாராளமா மாத்திக்க முடியும். இப்ப நான் சர்க்கிள் அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து குடுத்துருக்கேன்.
முன்னாடி அந்த உள்ள அந்த ஷேட் இருந்துச்சு. இப்ப எனக்கு என்னன்னா ஷேட் வந்து இல்ல. இதே மாரி நீங்க ஸ்கொயர் யூஸ் பண்ணி கூட என்ன பண்ணிக்கலாம், தாராளமா டைப் அட்ரிபியூட்ல வந்து மாத்திக்க முடியும். பட் மெஜாரிட்டி நீங்க என்ன பண்ண மாட்டீங்கன்னா, இந்த மாரி அன்ஆர்டர் லிஸ்ட்ட எங்க யூஸ் பண்ணீங்கன்னா, மெனு பார் வந்து கிரியேட் பண்றதுக்காக நீங்க யூஸ் பண்ணுவீங்க. இப்போ உங்களுக்கு லிஸ்ட்ல இருக்கக்கூடிய டைப் அதை எதுக்காக நீங்க யூஸ் பண்ணீங்கறது வந்து புரிஞ்சிருக்கும். இன்னும் அடிஷனலா ஒரே ஒரு லிஸ்ட் வந்து இருக்கு. பட் அந்த லிஸ்ட் நீங்க எங்கேயும் வந்து மெஜாரிட்டி யூஸ் பண்ண மாட்டீங்க. அந்த லிஸ்ட்டோட டைப் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு பேர் தான் என்ன, டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இந்த இடத்துல கமா போட்டு குடுத்துக்கிறேன். இந்த டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் என்ன பர்ப்பஸ்க்காக, அதாவது எப்படி அவுட்புட் வரும் அப்படின்னா, இப்ப நீங்க வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் இருக்கு. அந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்ஸர் எழுதுறீங்க அப்படின்னா, மார்ஜின்ல இருந்து நம்ம எழுத மாட்டோம். அதாவது கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எழுதுவோம். அதே மாரி ஒரு அவுட்புட்ட கொண்டு வரதுக்கு தான் இந்த டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் வந்து யூஸ் பண்றாங்க. இதோட சின்டாக்ஸ் என்ன டிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இதுல மொத்தம் 2 விதமான டாக் வந்து இருக்கு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐன்னு யூஸ் பண்ணுவா. இங்க என்னன்னா டிடி அதாவது டிஸ்கிரிப்ஷன் டேம்ன்னு சொல்லுவாங்க. டிஎல்னா டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வாட் இஸ் HTML அப்படின்னு நான் வந்து குடுக்குறேன். இப்போ ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்ப ஆன்ஸரா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு பாதியில இருந்தா ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ அப்ப நீங்க டிடில என்ன யூஸ் பண்றீங்களோ, அந்த விஷயம் என்னன்னா உங்களுக்கு வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு நான் வந்து இந்த இடத்துல என்ன பண்றேன்? ஒரு டேட்டா வந்து நான் குடுக்குறேன். GUAGE அப்படின்னு வந்து குடுக்குறேன். இப்ப இதோட அவுட்புட் போய் நம்ம செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் வந்து தெரியும். இப்போ வாட் இஸ் HTMLங்கிறது எங்க இருக்கு? மார்ஜின்ல இருக்கு. பட் நம்ம குடுத்த அந்த ஆன்சர் வந்து என்ன கொஞ்சம் மார்ஜின விட்டு ஸ்பேஸ் விட்டு உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகுது. ஆனா இது இவ்ளோ தான் லென்த் வந்து ஸ்பேஸ் ஆகும். பட் அதுக்குன்னு என்ன, நீங்க அதிகமா ஸ்பேஸ் வேணா, நீங்க CSSல இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், தாராளமா வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் கண்டிப்பா சரி, இப்ப நம்ம பார்த்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது பார்க்க மட்டும் இல்லாம நீங்க கண்டிப்பா சரி வொர்க் அவுட் வந்து பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியா வந்து புரியும். இந்த வீடியோ இதோட வந்து முடிஞ்சு. இதே மாரி நான் இன்னொரு வீடியோல உங்க எல்லாத்தையும் நான் வந்து மீட் பண்றேன். தேங்க் யூ சோ மச்.